ஸோ இன்னைக்கு ஃபோன் எடுத்து அதில பயங்கரமா அடிக்ஷன்ல இருக்காங்க. எஸ்பெஷலி கேம் அடிக்ஷன்ல ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் முதல்ல செய்யக்கூடிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னது? இந்த ஃபோனை பிடுங்கிடுறது. ஓகே. 8 ஹார்ஸ் அடிக்ஷன் இருக்கிற ஒரு குழந்தை, ஓகே, நம்ம திடீர்னு ஃபோனை பிடுங்குறோம். அப்போ ஃபோனை அப்படி வாங்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு அந்த கோவம் அவங்க கிட்ட வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட அந்த ஹாப்பி ஹார்மோனோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்குது. டக்குன்னு நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது டவுன் ஆகும். அப்போ எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாம தான் அந்த சத்தம் போட்டு கத்துறது, எரிச்சல் அடையிறது, இன்னும் நிறைய கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, அப்பா அம்மாவை அடிக்கிறது, பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, தன்னை செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் கூட இந்த எக்ஸ்ட்ரீமாக நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எடுத்தோடனே நம்ம ஃபோனை வாங்கிடணும், எடுத்தோடனே அந்த 8 ஹார்ஸ் ஸ்க்ரீன் டைம் வந்து 0 ஆக்கிடணும்னா கனவுல கூட நடக்காது. ஓகே. ஈவன் கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸ் கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செஷனுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆல்ரெடி அந்த குழந்தை வந்து ஒரு 5+ ஹார்ஸ்க்கு மேலே தான் ஸ்க்ரீன் டைம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள அது 0 ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்ன்றத ரொம்பவே யோசிக்கணும். ப்ராக்டிக்கலாக தான் நம்ம திங்க் பண்ண முடியும். நான் இன்னமும் சொல்வேன், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை விட ரொம்ப கொடுமையானது ஸ்க்ரீன் அடிக்ஷன். பின்ன அந்த இதுக்கெல்லாம் கூட ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறாங்க, பண்ணுவாங்க, அதோடு சேர்ந்து கவுன்சிலிங் வருவாங்க, பண்ணுவாங்க. பட் ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம், மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது இம்மீடியட்டாக அப்படி ஃபோனை வாங்கக்கூடாது.